இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடந்து வருகிறது. இதில் முதலில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடுகிறது. அதுவும் இந்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் சமீபத்தில் ஒரு சில வார்ம் அப் மேட்சுகளிலும் இந்திய அணி பங்கேற்று வந்தது. இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அந்த முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியிருந்தது. இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே அடிக்கடி பல வீடியோக்களில் கூறி வருவது போல இந்த இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்த தொடரை மொத்தமாக இந்திய அணி கைப்பற்ற வேண்டும். இப்படி கைப்பற்றினால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் இந்திய அணி பங்கேற்க முடியும். ஏனென்றால் இப்போது டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் இந்திய அணி 6வது இடத்தில்தான் இருக்கிறது. அதே சமயம் இலங்கை அணி 3வது இடத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் 3வது இடத்தில் இருக்கும் இலங்கை அணியை 2 போட்டிகளிலும் வீழ்த்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த தொடரையும் கைப்பற்றினால் இந்திய அணிக்கு கூடுதல் புள்ளிகள் கிடைக்கும். நேரடியாக கூடுதல் புள்ளிகள் கிடைக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக ஒரு தொடரை ஒரு அணி வெல்கிறது என்றால் அது அந்த அணிக்கு டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அதை மனதில் வைத்து இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்ற வேண்டும். அதுவும் இந்திய அணிக்கு அடுத்தடுத்து இருக்கும் டெஸ்ட் தொடர்களை ஒப்பிடும்போது இலங்கை போன்ற அணி மிகவும் பலம் குறைந்த அணியாகும். ஆகவே இது போன்ற பலம் குறைந்த அணிகளுக்கு எதிரான தொடரில் அனைத்து போட்டிகளையும் வெற்றி பெற்றுவிட்டால் அது இந்திய அணிக்கு கூடுதல் சாதகமாக மாறிவிடும். அதனால்தான் இந்த இலங்கை அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு விளையாடி வருகிறது. அதே சமயம் இந்த டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வ பட்டியலில் சாய் சுதர்சன், பும்ரா உள்ளிட்டவர்கள் ஃபிட்னஸ் காரணமாக தற்காலிகமாக இடம்பெறவில்லை. அதே சமயம் இவர்களோடு சூரியவன்சியும் அதிகாரப்பூர்வ போட்டிகளில் இதுவரை களமிறங்க மாட்டார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருந்தது. அதாவது சாய் சுதர்சன், ஜாஸ்பிரீத் பும்ரா மற்றும் சூரியவன்சி உள்ளிட்டவர்கள் கடைசி நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்திய அணியில் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் அந்த பட்டியலில் இருந்து தற்போது சூரியவன்சி இந்த தொடரில் விளையாடுவது உறுதியாகிவிட்டது. அதை உறுதி செய்வது போல இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் சூரியவன்சி களமிறங்கியிருந்தார். ஆமாங்க, இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கி இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்கினார்கள். இந்த இருவரும் ஓரளவுக்கு சுமாரான தொடக்கத்தை தான் கொடுத்தனர். ஏனென்றால் இந்திய அணி 50 ரன்கள் எடுப்பதற்கு முன்பாகவே ஓப்பனிங் இறங்கிய இந்த 2 பேரும் விக்கெட்டுகளை இழந்துவிட்டனர். அதன் பிறகு KL ராகுலும் துருவ் ஜூரலும் களமிறங்கி சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்தனர். இவர்களது பார்ட்னர்ஷிப் என்பது கிட்டத்தட்ட இந்திய அணி 200 ரன்களை தொடும் வரையிலும் சிறப்பாக இருந்தது. அதன் பிறகு இந்த இருவரும் விக்கெட்டை இழக்க அப்போது சூரியவன்சியும் ரிஷப் பண்டும் இருவரும் களமிறங்கினார்கள். இந்த இருவருமே அதிரடிக்கு பேர் போனவர்கள். அதிலும் சூரியவன்சியை எடுத்துக்கொண்டால் கடந்த சில போட்டிகளாகவே அதிரடியில் பின்னி பெடலெடுத்து வருகிறார். இந்த சூழலில்தான் இந்த டெஸ்ட் போட்டியிலும் சூரியவன்சி பிரமாண்ட அதிரடியை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்த போது அந்த ஒரு சம்பவம் அரங்கேறியது. ஆமாங்க, என்னதான் இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 200 ரன்கள் வரை சிறப்பாக விளையாடி வந்தாலும் தேவையான அளவுக்கு அதிரடியாக விளையாடவில்லை. ஏனென்றால் அதுவரை பேட்டிங் செய்ய களமிறங்கிய முதல் 4-5 பேட்ஸ்மேன்களும் மிகவும் நிதானமாகவே விளையாடினார்கள். அதன் காரணமாக முதல் இன்னிங்ஸ் தொடங்கி அந்த முதல் நாள் ஆட்டம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் மீதம் இருந்தது. ஆனால் வெளிச்சம் என்பது குறைவாகி கொண்டே வந்ததால் போட்டி எப்போது வேண்டுமானாலும் நிறுத்தப்படலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அதே சமயம் முதல் நாள் ஆட்டத்தில் குறைந்தபட்சம் 300 ரன்களையாவது எடுத்தால்தான் அடுத்தடுத்த நாட்களில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு தேவையான ரன்களை குவிக்க முடியும். ஆகவே இந்த முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி சரியாக 220 ரன்கள் எடுத்திருந்த போது அடுத்த ஒரு சில ஓவர்களில் போட்டி வெளிச்சம் குறைவான காரணத்தால் நிறுத்தப்படும் என்று முடிவாகிவிட்டது. அந்த ஒரு சூழலில் எப்படியும் இந்த ஒரே நாளில் 300 ரன்களை தொட்டுவிட வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையிலும் இந்திய அணி பேட்டிங் செய்தது. அதே சமயம் இந்த நேரத்தில் நம்முடைய ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாட முயற்சி செய்து நிறைய ஷாட்டுகளை அதிவேகமாக அடித்தார். ஆனாலும் அந்த பந்துகள் சரியாக பவுண்டரி சிக்சர்கள் என கனெக்ட் ஆகவில்லை.
என்னதான் ரிஷப் பண்ட் உயிரை கொடுத்து அதிரடியாக விளையாடினாலும் பெரும்பாலான பந்துகள் ஃபீல்டர்களின் கைகளுக்கே நேரடியாக சென்றது. அதற்கு காரணம் அந்த கடைசி நேர பதட்டம் என்பது ரிஷப் பண்டின் பேட்டிங்கில் நன்றாகவே பார்க்க முடிந்தது. அந்த சமயத்தில்தான் நம்முடைய சூரியவன்சி மிகப்பெரிய ருத்ரதாண்டவ இன்னிங்ஸை விளையாடியிருந்தார். அதுவும் சூரியவன்சி எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். அதற்கு பிறகு இவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு பந்துகளையும் தொடர்ச்சியாக சிக்ஸர்கள், பவுண்டரிகள் என பெரிய ஷாட்டுகளாக மட்டுமே அடித்து வந்தார். அதே சமயம் இவருடைய அதிரடியை கண்டு அரண்டு போன இலங்கை பவுலர் சரியாக 78வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கும் போது அந்த ஓவரில் 2 நோபால்களையும் போட்டிருந்தார். அப்படி போடப்பட்ட நோபால்களிலும் தொடர்ச்சியாக 2 சிக்ஸர்களை பறக்கவிட்டு கிட்டத்தட்ட சூரியவன்சி மட்டுமே இவர் எதிர்கொண்ட வெறும் 12 பந்துகளில் 72 ரன்கள் வரை எடுத்துவிட்டார். அதே சமயம் ரிஷப் பண்டோ அந்த நேரத்தில் சரியாக 23 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 8 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தார். அதே நேரத்தில் போதிய வெளிச்சமும் இல்லாததால் இந்த போட்டியும் நிறுத்தப்பட்டது. அதே சமயம் சரியாக இந்திய அணியின் ஸ்கோரும் சொல்லி வைத்தது போல 300 ரன்களை சரியாக தொட்டிருந்தது. ஆக கடைசியாக சூரியவன்சி எதிர்கொண்ட அந்த 12 பந்தில்தான் கடைசி சதத்தை இந்திய அணி தொட்டது. அதுவும் மிக சரியாக துல்லியமாக 300 ரன்கள் என்ற அதே ரன்னில் வந்து ஸ்கோர் நின்றது. ஏனென்றால் 220 ரன்கள் இந்திய அணி இருந்தபோதுதான் ரிஷப் பண்டும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். அதிலிருந்து சரியாக அடுத்த ஒரு சில ஓவர்களில், அதாவது 4 ஓவர்களுக்கு உள்ளாகவே ரிஷப் பண்ட் சரியாக 8 ரன்களும் சூரியவன்சி 72 ரன்களும் எடுத்து 300 ரன்கள் என்ற அந்த கடைசி 100 ரன்னை பூர்த்தி செய்தது இந்திய அணி. இந்த ஒரு சம்பவம் என்பது இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளின் விதிமுறைகளையே சுக்குநூறாக உடைப்பது போலவே இருந்தது. அந்தளவுக்கு சூரியவன்சியின் அதிரடி ஆட்டம் என்பது நம்ப முடியாத அதிசயமாகத்தான் இருந்தது. ஆக மொத்தம் சூரியவன்சி போன்ற ஒரு பேட்ஸ்மேன் இன்னும் ஒரு சில போட்டிகளில் விளையாடிவிட்டாலே டெஸ்ட் போட்டிகளுக்கான மதிப்பும் குறைந்துவிடும் என்பதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸே உதாரணம். வழக்கமாக டெஸ்ட் போட்டிகள் என்றாலே பந்து வீச்சுக்கு பேர் போன போட்டியாகத்தான் இருக்கும். டெஸ்ட் போட்டிகளில்தான் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் ரன்களை எடுப்பதற்கு சிரமப்படுவார்கள். அந்தளவுக்குத்தான் பிச்சின் தன்மைகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் சூரியவன்சி போல இப்படி ஒரு அதிரடியை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தும் போது வருங்காலங்களில் பெயர் மட்டும்தான் டெஸ்ட் போட்டிகள் என்று இருக்குமே தவிர அதில் விளையாடப்படும் விளையாட்டுகள் T20 போட்டி போலத்தான் மாறப்போகிறது. ஆகவே இது போன்ற சூழ்நிலைகளை தடுப்பதற்காகவாது இந்திய டெஸ்ட் அணியில் சூரியவன்சியை களமிறக்குவதற்கு நேரடியாக ICCயே வந்து தடை விதிக்கலாம் என்றும் வேடிக்கையாக வர்ணனையாளர்கள் சிலரே கூறியது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. அதாவது இப்படியாக வேடிக்கையாக சொன்னாலும் கூட இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்தளவுக்கு சூரியவன்சி சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் என்ட்ரி கொடுத்த பிறகு இதுவரை T20 போட்டிகளையும் மொத்தமாக மாற்றியமைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகளையும் மொத்தமாக மாற்றியமைத்தார். இப்போது டெஸ்ட் போட்டியின் வரலாற்றையே மொத்தமாக முடித்துவிடப் போகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் இதேபோல சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இன்னும் 5 முதல் 10 போட்டிகள் வரை இவர் விளையாடிவிட்டாலே டெஸ்ட் போட்டிகளின் தரம் என்பது குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது.